வெல்கம் டு கேரளா லாட்டரி டிப்ஸ். நேற்று ரிசல்ட்டு நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 922 ஓகேங்களா. ஸோ நம்ம நேற்று கொடுத்ததில் ஏ போர்டில் 9 அல்லது 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம். 4 வந்து சப்போர்ட்டாக கொடுத்துருந்தோம். ஸோ ஏ போர்டில் வந்து 9 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நம்ம பி போர்ட்லேயும் 4, சி போர்ட்லேயும் 4 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 4க்கு 2 பவர், 4க்கு 2 பவர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நேற்று நம்ம சொல்ல போனால் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸில் மாதிரி தான் நம்ம பேட்டர்னில் எடுத்திருந்தோம். ஸோ அதில் ஏ போர்டில் 9 அப்படிங்கிறது வந்திருக்கு. பிசி 44 கொடுத்துருக்கேன். ஆனாலும் நம்மளுக்கு 4க்கு 2 4க்கு 2ன்னு சொல்லிட்டு பவராக வந்திருக்கு. எவ்வளோ தான் நம்ம எடுத்து கொடுத்தது. சரிங்களா. ஸோ இன்றைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். இப்போ இந்த போர்டு வைஸ் இந்த ஒரு 5 நாளாக பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிச்சிடறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்யூரேட்டாக எப்படி போர்டில் என்ன மாதிரி இன்றைக்கி வாய்ப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சொல்லப்போனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 05117779, அதே மாதிரி 187032, 447252 எப்படிங்கிற மாதிரி தான் வந்துருக்கு. அதாவது நம்ம பவர் சார்ட்டில் வச்சு பார்த்தோம்னா இந்த 2 நாட்களாக நம்மளுக்கு வந்து டபுள்ஸ் வந்துருக்குது. 1779, 1779 அப்படிங்கும்போது அந்த 9 விட்டுட்டு இந்த பக்கம் எடுத்தால் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி சொல்லப்போனால் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்தாலும் திருப்பி வந்து 1 ரிப்பீட் ஆகிற மாதிரி வருது. ஆனால் அதுக்கு சப்போர்ட்டாக என்ன மாதிரி வருது அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக சொல்லிடலாம். இருந்தாலும் இந்த ஒரு 5 நாட்களாக இருக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். 187032 அப்படிங்கும்போது 1க்கு 1 8 7 7க்கு 0 0க்கு 3 3க்கு 2 7, அதாவது 878032 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 1, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2க்கு வந்து நம்மளுக்கு 1 தான் திருப்பி ரிப்பீட்டாக வருது. இருந்தாலும் இதுக்கு சப்போர்ட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போர்டு இல்லாமல் தனியாக கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த போர்டு வைஸ் வரும்போது எப்படி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. 447252, 4472 2க்கு 5 5க்கு 2 அப்படின்னு முடியும் போது நம்மளுக்கு வந்து 9. ஸோ 119 தான் நம்மளுக்கு மெயினாக நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கிது. இந்த பேட்டர்ன்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது 119 தான். ஸோ இந்த 119 வச்சு சப்போஸ் இதுக்கு அடுத்தது வந்து இந்த பவரில் வரல அப்படின்னாலும் நம்மளுக்கு திருப்பி பவரில் எப்படி வருது அப்படின்னு பாஸ்ட் ரிசல்ட் சார்ட்டை வச்சு பார்த்தோன்னா தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது என்ன மாதிரி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகேங்களா. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா. அந்த டீட்டெயில்ஸ் என்னங்கிறது தெளிவாக பாருங்கள். நேற்றுக்குரிய ரிசல்ட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2922. சரிங்களா. சரி, இப்போ நம்மளுக்கு இந்த சார்ட் பேட்டர்னில் நம்மளுக்கு வந்து இந்த நேற்று வந்து ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது பவர் மெத்தடில் பார்த்தா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் அந்த பேட்டர்னில் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். உங்களுக்கு புரிஞ்சுருந்தால் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து அதில் நம்மள்கிட்ட காமிக்கிறது தான் இந்த பேட்டர்னில் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 7க்கு 9 அப்படின்னு வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதே பேட்டர்ன் படி வந்தால் 9க்கு 1ன்னு வரணும். ஸோ அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல 1 அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி நான் 735 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்டுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3க்கு 2 அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா. அதாவது 7க்கு வந்து 9 நேற்று ஏ போர்டு முந்தா நேற்று வந்து நம்மளுக்கு ஏ போர்டில் வந்து நேற்று வந்து நம்மளுக்கு ஏ போர்டில் வந்து 9 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முந்தா நேற்று வந்து ரிசல்ட் 3க்கு வந்து 2 அப்படிங்கும்போது நேற்று வந்து நம்மளுக்கு 2 தான். நேற்று வந்து நம்மளுக்கு வந்து பி போர்டில் 2 அப்படிங்கும்போது நான் வந்து உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் திருப்பி இன்றைக்கி ஆனால் கண்டிப்பாக டபுள்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது 2க்கும் நான் 1 அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சி போர்டில் முந்தானத்து 5க்கு வந்து நம்மளுக்கு வந்து 5க்கு 8 பவரில் இருக்குது, 5க்கு 2 பவரில் இருக்குது. அப்படிங்கும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் வந்து 2 சி போர்டில் 2க்கு வந்து நான் 9 எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு 119 அப்படிங்கிறதுல வந்து முடியணும். ஓகேங்களா. டபுள்ஸில் வந்தால் சரி. அப்படி சப்போஸ் இந்த 119 வரல
அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து பவரில் வந்துச்சுன்னா என்ன தெரியுங்களா வரும், ஒன்றுக்கு வந்து 4 பவராக வரும். ஒன்றுக்கு வந்து 4. ஓகேவா? அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு 1 அல்லது 4 சரிங்களா, 1 அல்லது 4 அப்படிங்கும்போது அடுத்தது பார்த்திங்கன்னா 1க்கு வந்து நம்மளுக்கு 8 பவர் வருது. அதே மாதிரி 9க்கு 6 பவர் வருது. ஸோ நம்மளுக்கு பார்த்தா ஏ போர்டு 1 ஆர் 4, பி போர்டு 1 ஆர் 8, சி போர்டில் 9 6 அல்லது 6 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் வருது. ஓகேங்களா? ஸோ இதுபடி நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் நம்மளுக்கு கெஸிங்கில் என்ன வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1 வரணும், அப்படி இல்லைன்னா 4 வரணும். சப்போஸ் இந்த 1ம் 4ம் நம்மளுக்கு கணக்கு வரல அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேளை 9க்கு 2ஆக வரலாம். ஸோ இதுதான் என்னுடைய கெஸிங்கில் இருக்குது. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி போர்ட்லேயும் வந்து நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல 1 8 1 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். பி போர்டில் 1 8 வரணும். அப்படி 8 வரல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஆப்ஷனாக வந்து ஒரு வேளை நம்மளுக்கு வந்து இந்த 2க்கு ஒரு வேளை 0வாக கூட வரலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 9 அல்லது 6 அப்படின்னா 9க்கு 9 அல்லது 6 வரணும். சப்போஸ் 6 வரல அப்படின்னா நம்மளுக்கு வந்து நேற்று வந்து அந்த 9 வந்து 9 6 அப்படி நம்மளுக்கு அந்த 6 கணக்கில் வரல அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2க்கு 4ஆக பவரில் வரணும். ஸோ அவ்வளோதான். அதாவது மெயினாக நான் உங்களுக்கு வந்து 1 அல்லது 4 1 அல்லது 8 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம கொடுக்குற கணிப்பு. ஸோ இந்த 2922 அப்படிங்கும்போது இதை பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 119 வருது. அதே மாதிரி 486 வருது. அதே மாதிரி 486 119 அது டேரெக்டாகவே இருக்குது. சப்போஸ் இதில் மிஸ் ஆனிச்சுன்னா 1க்கும் 2 4க்கு 2 1க்கு 0 8க்கு 0 9க்கு 6 6 வரலன்னா 4 அப்படிங்கிற மாதிரி சப்போஸ் ஒரு பவரில் மிஸ் ஆனால் அடுத்த பவரில் வரதுக்கு மாதிரி தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் நம்மளுக்கு என்ன மாதிரி கேசிங் வருதுன்னு நம்மளுக்கு 1 இது மட்டும் பிசி மட்டும் ஸ்பெசிஃபைடாக நம்மளுக்கு பிசி சொன்னோன்னு வச்சுங்களேன் 12 95 அதே மாதிரி பார்த்திங்கன்னா 72. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பிசியில் ஒரு கணக்காக சொன்னோன்னா பிசியில் எனக்கு தான் கணக்கில் வருது. ஸோ இது உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ நீங்கள் பார்த்து எடுத்துங்க. அவ்வளோதான் நண்பர்களே. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 4, பி போர்டில் பார்த்திங்கன்னா 1 அல்லது 8, சி போர்டில் 9 அல்லது 6. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1 4 2 1 8 0 9 6 4 இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கு. இதில் உங்களுக்கு எந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்கோ எடுத்துங்க. ஏபிஎஸ்சிபிசி எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதை நீங்கள் டேரெக்டாக போட்டு இது பண்ணிக்கிங்க. ஏபிஎஸ்சிபிசி பிசி நம்ம உங்களுக்கு தனியாகவே கொடுத்துட்டேன். சப்போஸ் டபுள்ஸில் வந்தால் 55 44 77 இந்த 08 வந்து 80 கூட இன்றைக்கி வரலாம். ஒரு வேளை டேட்டை வச்சு மேட்ச் பண்ணல, ஜஸ்ட்டு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதை பார்த்து எடுத்துங்க. 49 44 அல்லது 45 எவ்வளோதான் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதான் நம்ம கொடுக்குற கணிப்பு. பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா மேட்ச் ஆன்சராக எடுத்துங்க. ஓகேங்களா? 55 44 77 88 08804945. ஓகேங்களா? பாருங்கள் கெஸ்ஸிங்கில் வருதா கணக்கில் இருக்கா பார்த்து எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.